இலங்கையில் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவதற்கான மந்திர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள். இது குறித்த தகவல்களை விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். விமல் வீரவன்ச அவர்களுடைய மனைவிக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த விவரங்களையும், இங்கே லண்டனுக்கு வர முற்பட்ட தமிழ் இளைஞர் ஒருவர் தாய்லாந்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது குறித்த விவரங்களையும் இந்த செய்திகளுடன் மேலும் பல முக்கியமான செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. அத்துடன் கருத்தோவிய பகுதியில் எங்களுடைய சத்தியாகிரகக்காரருக்கு தானே அவர்களை பற்றின கருத்தோவியங்கள் 2 கருத்தோவியங்கள் இருக்கின்றன. எனவே அவற்றை இந்த காணொலியில் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூன் மாதம் 12ஆம் திகதி 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய செயற்குழு கூட்டம் நேற்றைய நாளில் இடம்பெற்றிருக்கிறது. நேற்று பிற்பகல் அவர்களுடைய தலைமை காரியாலயத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இதில் திரும்பவும் கட்சியை கட்டி எழுப்பி நிறைய பேரை கட்சியில் சேர்த்து கட்சியை திரும்பவும் ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு கொன்றோணும், நாங்கள் அடுத்த ஜனாதிபதி தேர்தலை ஆட்சியை பிடிச்சே ஆகணும் என்று சொல்லி முக்கியமான தீர்மானங்கள் எல்லாம் எடுத்திருக்கின்றார்கள். ஒன்றாக கூடி, அதாவது ஐக்கிய தேசிய கட்சி என்றால் ஆரண்டு காட்டணும் என்று சொல்லி அந்த கூட்டத்தில் முடிவெடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் எப்படி ஏனைய கட்சிகளோட இணைந்து ஆட்சியை பிடிக்கிறது, இந்த கோணத்திலையும் ஆய்வுகள் செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. கட்சிக்கு புறம்பாக கட்சியினுடைய கொள்கைக்கு மாறாக நடந்த ஒரு சில ஆட்களை கட்சியை விட்டு நீக்குவது சம்பந்தமாகவும் கலந்துரையாடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. எனவே ரணில் விக்ரமசிங்கே மிகுந்த உற்சாகமாக காணப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. அதாவது அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டாக்கள் வெளியால் ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்தவே. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்தை சொல்லிக்கொள்ள அதில் ஒருத்தர் சொன்னவர், ரணில் விக்ரமசிங்கவுக்கு 10 வயசு குறைஞ்சிட்டாம். திடீரென்று 10 வயசு குறைஞ்சி சும்மா ஜங்கா துள்ளி திடீராராம், மிகவும் உற்சாகமாக காணப்பட்டாராம். எனவே அவருடைய அந்த பேச்சை பார்க்கக்குள்ள தங்களுக்கெல்லாம் நம்பிக்கை வந்திருக்காம், அடுத்த முறை ஆட்சியை பிடிக்கிறேன் என்று சொல்லி அவர் பேட்டி கொடுத்திருக்கார். இப்படியாக ஐக்கிய தேசிய கட்சியினுடைய செயற்குழு கூட்டம் நேற்று நடந்திருக்கிறது. என்னென்னு சொன்னால், முதல் எஸ்ஜேபி கட்சியோட சஜித் பிரேமதாசாவோட சேர்ந்து செயல்படலாம் என்று சொல்லியெல்லாம் எத்தனையோ பிளான்கள் எல்லாம் மாற்றி போட்டு ஒன்றுமே சரிவரில் போராடக்கு இப்போ தனித்து செயல்படுவோம், கட்சியை பலப்படுத்துவோம் என்று சொல்லி முயற்சி செய்யணும் போராடக்கு. எனவே என்னதான் செய்ய போயணும்ன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். சோழியன் குடுமி சும்மா ஆடாது என்று சொல்லி ஒரு பழமொழி இருக்குத்தானே தமிழில். இந்த பழமொழி யாருக்கு பொருந்துதோ இல்லையோ, எங்களுடைய விமல் வீரவன்சவுக்கு பயங்கரமாக பொருந்தும். ஏன் சொல்லுங்க ஆகும். இப்போ கொஞ்சம் காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்ணாவிரத போராட்டம் நடத்துறதும் ஆர்ப்பாட்டம் நடத்துறதும், இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பணும், ஆட்சி மாற்றம் கொண்டு வரணும்னு சொல்லி படாத பாடுபட்டவர் தானே. எதுக்கு இவ்வளோ பாடுபடுறார், மற்றாக்களுக்கு இல்லாதாக்கிற 2022ஆம் ஆண்டு. ஆனால் அதுக்கு பிறகு மேன்முறையீடு செய்தவா, அந்த தண்டனையை ரத்து செய்கிறதுக்கு மேன்முறையீடு செய்தவா கொழும்பு மேல் நீதிமன்றத்தில். அந்த வழக்கு இவ்வளோ காலம் நடந்து நேற்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்தின அவர் என்ன செய்துவிட்டார் சொன்னால், அவாவினுடைய அந்த மேன்முறையீட்டை கேன்சல் பண்ணி விட்டார். அது செல்லாது, உங்களுக்கு தண்டனை தான், போயிருங்க 2 வருஷம் உள்ளுக்குள்ளே என்று சொல்லி அவர் இந்த தீர்ப்பை, அதாவது கொழும்பு மேஜிஸ்ட்ரேட் வழங்கின அந்த தீர்ப்பை உறுதிப்படுத்தி இருக்கின்றார் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி. எனவே நேற்றிலிருந்து 2 வருட சிறை தண்டனையை அனுபவிக்க ஆரம்பித்திருக்கின்றார் விமல் வீரவன்சவினுடைய மனைவி சசி வீரவன்ச. எனவே பார்த்தீங்களா, குடும்பத்தில் ஒருத்தரும் மிச்சம் இல்லை. இவர் ஒரு பிரச்சனை, இவருக்கு நிறைய வழக்குகள் கேஸுகள் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்குது. அன்றைக்கு சத்தியாகிரக போராட்டத்தில் உண்ணாவிரதம் இருக்க வந்தவர் தானே கோட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னால். அன்றைக்கு காலமே கோர்ட்ஸுக்கு போயிட்டு தான் பிறகுதான் வந்தவர், பின்னர் தான் வந்தவர். என்னென்ன காலமாக வழக்கு, அப்போ அவருக்கு ஒரு வழக்கு, பிறகு அவருடைய தம்பிக்கு வெளிநாட்டு பயணத்தில் விதிக்கப்பட்டிருக்கிறது. பிறகு இப்போ அவருடைய மனைவிக்கு 2 வருட சிறை தண்டனை. குடும்பத்தில் இவ்வளோ பேர் மட்டும்தானா, அதில் இன்னும் யாராவது இருக்கணுமா தெரியல. எனவே போதான் தெரிய வரும். இதுக்காகத்தான் விமல் வீரவன்ச இவ்வளவு பாடுபட்டுக்கார். பொதுவாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால், நாட்டில் இப்போ துள்ளி கொண்டிருக்கிறது தானே கொஞ்சம் பேர், உதயகமன் பிள்ளை இவராண்டு எல்லாருக்கு பின்னாலேயும் ஏதோ ஒரு கேஸ் இருக்குது. அதனால தான் அவியல் துள்ளி கொண்டிருக்கிறோம். இராணுவ புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே அவர்களுடைய மனைவி மீண்டும் குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர் ஷானி அபேசேகர அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கின்றார் நேற்று. அந்த கடிதத்தில் என்ன வேண்டுகோள் வைக்கப்பட்டிருக்கு சொன்னால், தன்னுடைய கணவர் சுரேஷ் சாலையை தான் டெய்லி பார்க்கணும், ஒவ்வொரு நாளும் போய் பார்க்கணும், அதற்கான அனுமதியை தாங்கன்னு சொல்லி கோரிக்கை வைத்து கடிதம் அனுப்பியிருக்கின்றார். இதே கோரிக்கை கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திலே சட்டத்தரணிகள் ஊடாக வச்சிருந்தவா, அதை கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்ற நீதிபதி பசன் அமரசேன ரிஜெக்ட் பண்ணியிருந்தவர், நிராகரி
அதிகரிச்சிருந்தவர். ஏனென்று சொன்னால் இவர் வந்து பயங்கரவாத தடைச்சட்டத்துக்களை கைது செய்யப்பட்டுக்கார். பயங்கரவாத தடைச்சட்டத்துக்களை கைது செய்யப்பட்ட ஒரு ஆளுக்கு வந்து அவ்வளவு சலுகைகள் எல்லாம் இல்லை. நீதிமன்றத்தால் வந்து அப்படி நெச்சபடி சலுகைகள் எல்லாம் வழங்க முடியாது. எனவே நீங்கள் டெய்லி பார்க்க முடியாதுன்னு சொல்லி ஏற்கனவே நீதிபதி சொல்லிட்டார். இப்போ அதே கோரிக்கையை வந்து ஷானி அபேசேகர் அவர்களுக்கு ஒரு கடிதமாக அனுப்பியிருக்கின்றார். எனவே அந்த கோரிக்கை வந்து பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று தான் சொல்லப்படுது. ஏனென்று சொன்னால் அவ்வளவு சலுகைகள் எல்லாம் வழங்க முடியாது. அவருக்கு நிறைய விசாரிக்க வேண்டியிருக்குது, நிறைய குற்றங்கள் செய்கிறார் என்று சொல்லி. பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் இருக்கார் தானே சுரேஷ் சாலே, அவருடைய சட்டத்தண்ணி இருக்கார் தானே, அதாவது அசித் ஸ்ரீவர்தனை, அவரும் வந்து ஷானி அபேசேகருக்கு வந்து நேற்று கடிதம் போட்டிருக்காரு என்று சொன்னால் தான் வந்து தன்னுடைய கிளையண்ட்டை அதாவது சுரேஷ் சாலையை வந்து டெய்லி பார்க்கணும், டெய்லி சந்திக்கணும், சந்தித்து நிறைய கேஸ் சம்பந்தமாக கதைக்க வேண்டியிருக்கு, அனுமதி தாங்கன்னு சொல்லி பெரும்பாலும் இந்த அனுமதிகள் வழங்கப்பட மாட்டாது என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அதே டெய்லி சந்திக்கணும்னு கேட்குறீங்கள், அதுக்கு பின்னாலேயும் ஏதாவது இருக்கோ என்னவோ தெரியல. டெய்லி சந்திக்கணும்னு சொன்னால் அப்படி சந்திக்கல தானே, கிழமையில் ஒரு காப்பை சந்திக்க அனுமதி இருக்குது. அந்த கிழமையில் ஒருக்கா சந்திக்கிறத ஓகே 2 தரம் அட்லீஸ்ட் 3 தரம் சந்திக்கிறதுக்கு அனுமதி தாங்கன்னு கேட்டாலும் பரவாயில்லை. ஒவ்வொரு நாளும் போய் சந்திக்கணும்னு சொன்னால் என்ன வீடா இல்லை தானே. இதை மாதிரி சொந்தக்காரர் வந்து பார்க்காமல் எத்தனையோ கைதிகள் வேற கைதிகள் வந்து வருஷ கணக்கில் ஜெயிலுக்குள்ளே இருக்கணும். எனவே அவர்களோட ஒப்படைக்குள்ள வந்து சுரேஷ் சாலையை போய் டெய்லி பார்க்கணுன்ற அவசியம் இல்லை தானே. எனவே ஷானி அபேசேகர் இவர்களுடைய வேண்டுகோளை நிராகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி ஊடகங்களில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். போக்குவரத்து போலீசாரை கிண்டல் செய்து நக்கல் செய்து டிக்டாக்கில் வீடியோ போட்ட 2 பேரை கைது செய்திருக்கின்றார்கள் போலீசார். இந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு சொன்னால் சம்மாந்துறையில் நடந்திருக்குது. கிழக்கு மாகாணம் சம்மாந்துறையில் நடந்திருக்குது. என்னென்னு சொன்னால் அந்த சம்மாந்துறை பகுதியில் வந்து போக்குவரத்து போலீசார் ஒரு ஸ்பெஷல் ஆப்ரேஷன் ஒன்று செய்திருக்கணும், விசேட தேடுதல் நடவடிக்கை உண்டு. ஏன்னு சொன்னால் அந்த பகுதிகளில் வந்து நிறைய பேர் வந்து பைக்ஸ் ஓடி திரினமா, ஒருத்தருக்கும் லைசன்ஸும் கிடையாது, ஹெல்மெட்டும் கிடையாதுன்னு சொல்லி அப்போ எல்லாம் செக் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 10 வரையான மோட்டார் சைக்கிள்கள் எல்லாமே வந்து சட்டவிரோதமான மோட்டார் சைக்கிள் வந்து பறிக்கப்பட்டதாம். அதில் கொஞ்சம் பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கணும். அந்த கைது செய்யப்பட்ட ஆட்களில் 2 பேர் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஆக்கலாம். 6 ஆக்கள் என்று பார்த்தா ஏற்கனவே போலீஸால் தேடப்படுற ஆக்கள், தேடப்படுவோர் பட்டியலில் இருந்து ஆக்கலாம். போலீஸ்காரர் வந்து கொஞ்சம் காலமாக தேடி கொண்டு வந்திருக்கணும். ஏன்னு சொன்னால் அந்த டிராஃபிக் போலீஸ் இருக்குது தானே, அவர்கள் வந்து ஹெல்மெட் போட சொல்கிறதும் ரோட்டில் மறைச்சு லைசன்ஸ் செக் பண்ணுறதும் என்று சொல்லி அது வந்து இந்த கட்டுப்பாடு இல்லாமல் ஓடுறாக்களுக்கு வந்து ஒரு மாதிரி தொல்லை தானே. எனவே என்ன செய்யணும்னு சொன்னால் டிராஃபிக் போலீஸை கிண்டல் அடித்து வீடியோ போட்டிருக்கணுமா டிக்டாக்ல. அப்புறம் அந்த வீடியோ வந்து வைரலாகி அதை பார்த்துட்டு போலீஸ் 6 ஆக்கள் தேடி திரிஞ்சிருக்குது, வசமாக மாட்டியிருக்கணும். எனவே அந்த 2 பேர் உட்பட பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடம் வந்து 10 மோட்டார் சைக்கிள்கள் பறிக்கப்பட்டுள்ளன. இலங்கையிலிருந்து லண்டனுக்கு வர முற்பட்ட தமிழ் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் தாய்லாந்தில் வைத்து. தாய்லாந்தினுடைய தலைநகர் பேங்காக்ல இருக்கக்கூடிய ஸ்வர்ண பூமி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு தானே, அந்த ஏர்போர்ட்ல இருந்து ஃப்ளைட் எடுத்துக்கார் லண்டனுக்கு வாரத்துக்கு. அப்போ லண்டனுக்கு வர ஃப்ளைட்டில் வாரத்துக்காக லக்கேஜ் எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த ஹொரிடோருக்கு போயிருக்கார், அந்த கேட் அடிக்கு போயிருக்கிறார் ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கு. அப்போ கேட் அடி வச்சு செக் பண்ணி வந்தானே, செக் பண்ணிக்குள்ளே வந்து ஆக்சுவலாக அவர் என்ன செய்யிருக்காருன்னு சொன்னால் நிறைய கனேடியன் டாக்குமெண்ட்ஸ் வச்சுருந்துக்கார், கனேடியன் பாஸ்போர்ட் மற்றது கனேடியன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்துக்கார். தான் வந்து ஒரு கனேடியன், கனடாவில் தான் இருக்கிறேன், கனடா சிட்டிசன் தான் இப்போ சொல்லி காட்டிக்கொள்றதுக்காக கனேடியன் டாக்குமெண்ட்ஸ் வச்சுருந்துக்கார். அப்போ கனேடியன் டாக்குமெண்ட்ஸ் சொன்னால் லண்டனுக்கு வரது சிம்பிள் தானே, சும்மா வர வேண்டியானே. அப்போ அவையில் ஆனால் செக் பண்ணி பார்க்கல வந்து பிடிபட்டு போச்சு. அப்புறம் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வந்து வடிவாக வெரிஃபை பண்ணி பார்த்தா எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்து ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் ஆகும்னு சொல்லி, அது மட்டும் இல்லாமல் அவர் கனேடிய குடியுரிமை கொண்டவர் அல்ல, அவர் இலங்கை குடியுரிமை கொண்டவர் என்று சொல்லி பிறகு தாய்லாந்து அதிகாரிகளுக்கு தெரிய வந்தோடனே அவர்கள் கைது செய்திருக்கின்றார்கள். பிறகு அவர்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் அந்த பயணத்தை ஏற்பாடு செய்த மற்றொரு நபர் ஒரு ஆள், அவரும் இன்னும் ஒரு இடத்துல வச்சு கைது செய்யப்பட்டிருக்கார். தாய்லாந்துக்குள்ளே தான், ஆனால் வேறொரு இடத்துல வச்சு அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். இப்போ இந்த 2 பேருமே வந்து தடுத்து வைக்கப்பட்டு அவர்களிடம் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. அடுத்ததாக சில கருத்தோவியங்களை பார்க்கலாம். அதில் முதலாவது கருத்தோவியம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து மேலே கீழே என்று சொல்லி இந்த படம் வந்து 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் உதயகமன் பிளவும் விமல் வீரவன்சவும் ஒரு நீளமான வாங்கையும் தூக்கி கொண்டு ஒரு மேடைக்கு போயினோம். அந்த மேடை வந்து வடிவாக டெக்கரேட் பண்ணப்பட்டு கிடக்குது. போ சலே என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. சலேக்காக உண்ணாவிரதம் இருக்க போகிறோம், சத்தியாகிரகம் இருக்க போகிறோம் என்று சொல்லி அப்போ அந்த வாங்கையும் தூக்கி கொண்டு போயினோம். கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த படத்தில் வாங்க தூக்கி அங்கனைக்கு எரிஞ்சு போட்டு 8 கிலோ ஓட்டம்
ஓடினம், ஓடி தப்பினம். அப்போ அதில் எழுதப்பட்டு கிடக்குது அந்த சலே என்றது அதில் 2 எழுத்துக்களை வந்து அழிச்சு போட்டு சேல் என்று போட்டு கிடக்கு. ஆங்கிலத்தில் வந்து சேல் என்று சொல்லி அப்போ விற்பனைக்காக என்று சொல்லி வரும். அதாவது சலேக்காக போடப்பட்ட அந்த மேடை வந்து இப்போ விற்பனைக்கு வந்துட்டுது என்ற அர்த்தத்தில் வந்து அவையில் விட்டுட்டு போயிட்டோம். அப்போ இவேண்ட சத்தியாகிரகத்தை நம்ம யாரும் அதை செய்யலாமா? இல்லைத்தானே. இவேண்ட சுமார் கண்துடைப்பு 48 மணி நேரம் கூட தாங்கல, அதுக்கு விட விட்டு ஓடிட்டோம். எனவே இது முதலாவது கருத்தோவியம் நாமல் அமரசிங்க என்று சொல்லப்படுற ஒரு ஓவியரால் வந்து வரையப்பட்டது. அடுத்த கருத்தோவியம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சஜித் பிரேமதாசா பயங்கர நித்தில பயங்கர ஆழ்ந்து உறக்கத்தில் இருக்கிறார். ஏன்னு சொன்னால் இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில நித்திர உள்ள மாதிரி தான் இருக்கார். ஒரு கருத்துமே சொல்லலை. இங்கே நாட்டை எவ்வளோ பிரச்சனைகள் போய்கொண்டிருக்குது. ஒரு எதிர்கட்சி தலைவர் இருக்கார், ஒரு கருத்தையுமே சொல்லலை. ஏதாவது ஒன்று சொல்லணும், சரி போல நன்மை தீமை ஏதாவது சொல்லணும் தானே வேணும். ஒன்றுமே சொல்லலை, நித்திர உள்ள மாதிரி கிடக்கிறார். ஏன்னு சொன்னால் அங்கே சுரேஷாலியில் வந்து நிறைய பிழைகள் தானே. அப்போ ஒன்றுமே சொல்லலாண்டி போட்டு நித்திர உள்றார் போடக்கு இதில் கிடந்து நித்திர உள்றார். அப்போ அங்கால யாரோ கூப்பிட்டு கேட்குது, இப்போ எழும்புங்கோ சத்தியாகிரகம் முடிஞ்சுதுன்னு சொல்லி. என்னோட சத்தியாகிரகத்துக்கு போகாமல் இருந்தவர் அப்போ சத்தியாகிரகம் முடிஞ்சது எழும்புங்கன்னு சொல்லி யாரை எழுப்பினோம். அங்கால இனியாவது ஒழும்புறாரா இல்லையான்றதை நாங்கள் பார்க்கணும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டெலிஃபோன் ஒன்று வரையப்பட்டிருக்கிறது. அதுவும் வந்து பச்சை கலரில் வந்து வரையப்பட்டிருக்கிறது. அதை என்னத்தை குறிக்கும்ன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனவே சஜித் பிரேமதாசா எதிர்க்கட்சி தலைவர் இப்போ நித்திர. எனவே இந்த 2 கருத்தோவியங்கள் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.